அப்படிங்கிறது பெண்களுக்கு வார்த்தைகளில் மட்டும்தான் இருக்கு, எந்த ஒரு வாழ்க்கையிலுமே இல்லை. எல்லாருமே வந்து பேசுனாங்க, அங்கே வந்து இந்த ஒரு அம்மா வந்து சாதிச்சாங்க, இங்கே வந்து ஒரு பெண்மணி சாதிச்சாங்க, ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு பெண்மணி சாதிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி பேசுனாங்க. அதே தெருவில் ஆயிரக்கணக்கான பெண்கள் தன்னுடைய கனவுகள் சிதைக்கப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிரதிநிதியாக நாங்கள் இங்கே நின்று பேசி கொண்டிருக்கோம். அந்த அம்மா பேர் என்ன தெரியுமா? சீதா. ராமனை தேடி பேசுவோம் வாங்க. ஒரு காலத்துல கணவனை இழந்த பெண்களை எல்லாம் ஐயா தீயில தூக்கி போட்டு சதி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல பெற்றோர்களுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு பெண்களை சிதைத்து யாருன்னே தெரியாத அளவுக்கு குத்துயிரும் கொலையுயிரமா ஏதோ ஒரு மூலையில போட்டு போறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் பெண் சுதந்திரம் என்பது ஒரு கட்டுக்கதையாக தான் இந்த காலத்துல இருந்துகிட்டு இருக்கு. இந்த சதி நிகழ்ச்சியை பற்றி இப்போ தான் நான் ஒரு கேள்விப்பட்ட அம்மையார் சொன்னாங்க அந்த செய்தி. அந்த காலத்தில் சதி வந்து யாரும் தள்ளி விடல, ரைட்டா? இந்த அம்மாவை ஜம்ப் பண்ணிடுது. அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? அந்த அம்மா ஜம்ப் பண்ணுறதுக்கு டேய் சதிடான்னு சொன்னீங்கன்னா அந்த அம்மா அவ்வளோ லவ் பண்ணுது அந்த வீட்டுக்கார, செத்து போன வீட்டுக்கார.